பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். மத்தேயு 22:14 அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, வேதம் என்ன சொல்லுது? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆண்டவரால அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர். அழைக்கப்பட்டவங்க எல்லாம் விருந்து சாலைக்கு வரல. அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணரல. அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த அழைப்பினுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிடல. அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த அழைப்பின் மேன்மையை உணரல. அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அதனால் அந்த அழைப்பினுடைய நன்மையை புரிஞ்சுக்கல. உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரே, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழைக்கப்பட்ட அந்த அழைப்பினுடைய மேன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாவத்திலிருந்து உங்களை அழைச்சார, துன்மார்க்கத்திலிருந்து உங்களை அழைச்சார, மோசமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை கிருபையா அழைச்சார, உங்களை அழைச்சவருக்கு நன்றி சொன்னீங்களா? என்ன அழைச்சிங்களே? பாவியா இருந்து என்ன அழைச்சிங்களே? கெட்ட மனுஷனா இருந்து என்ன அழைச்சிங்களே? உங்களுக்கு பிரியமில்லாத மனுஷனா இருந்து என்ன அழைச்சிங்களே? ஸ்தோத்திரம். என்ன அழைச்ச தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆமன்பானவர்களே, அழைப்பு பைபிள் சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்கள் அழைப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. உங்க அழைப்பு எவ்வளவு உன்னதமானதுன்னு பாருங்க. நீங்கள் விசுவாசிகளா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நாம் விசுவாசிகளா இருக்க, பரிசுத்தவான்களா இருக்க, தேவ சித்தம் செய்கிறவர்களா இருக்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் பறைசாற்றுகிறவர்களாய், பரம்பு செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய பிரஜைகளாய் இருக்க நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமோ மகிமையும் உண்டாவதாக. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த அழைக்கப்பட்டவங்கள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கொஞ்சம் பேர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யாருன்னா, நீங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க. கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமைக்காக தெரிஞ்செடுத்தார். கர்த்தர் உங்களை தம்முடைய ராஜ்யத்துக்காக தெரிஞ்செடுத்தார். கர்த்தர் உங்களை அவருடைய மகத்துவத்துக்கு என்று தெரிஞ்செடுத்தார். கர்த்தர் உங்களை அவருடைய மாட்சிமைக்கென்று தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கப்பட்ட தேவஜனமே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமா, நாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார, என்ன தெரிஞ்செடுத்தார? அழைச்சது மாத்திரம் அல்ல, தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கூட்டமா இருக்கிறார்கள். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்காக, நம்மை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா நம்ம? ஓ ஜீசஸ், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இல்லை. வருகையில நான் கட்டாயமாக இருப்பேன். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்தினால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா உமக்கே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை தமக்காக தெரிந்தெடுத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கருவில உண்டாகும் முன்னே எங்களை உமக்காக தெரிந்து கொண்டபடியினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தெரிந்தெடுத்தல்ல நாங்கள் உண்மையா இருந்து கடைசி வரை நாங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று
நாங்கள் உறுதியாய் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.